நீதிபதி கிருஷ்ணயர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இஸ்லாமிய வங்கி என்பது ஏதோ இஸ்லாமியருக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் மட்டும் தொடர்புடைய வங்கி என்று அதன் பெயரை வைத்து தவறாக புரிந்து கொள்கின்றனர். சிலர் இஸ்லாமிய வங்கி என்ற பெயரையே ஆட்சேபிக்கின்றனர். அவர் யாரை சொல்கிறாரு? சுப்பிரமணிய சுவாமி சொல்கிறார். ஆட்சேபிக்கின்றனர். சிலர் பெயர் ஒரு பொருட்டே அல்ல. இந்த வகையான வங்கிகள் எப்படி எல்லா சமுதாயத்திற்கும் நன்மை தருகின்றன என்பதுதான் முக்கியம். சமுதாய வளர்ச்சிக்கு ஆதரவு தரும் எந்த முறையும் தோல்வியை தழுவியது இல்லை. இஸ்லாமிய நிதி இஸ்லாம் சார்ந்தது மட்டுமல்ல, அது மனித குலத்திற்கே பொதுவானது. எவ்வளோ அழகான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஆக எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் முடியலை. அதுக்கு வருவோம் அடுத்தாப்பில். இந்தியாவில் உள்ள பிரச்சனை என்னங்கிறத அடுத்த இதில் வர்றேன். இப்போ இஸ்லாமிக் வங்கி எப்படிங்க ஏற்பட்டுச்சு? தி ஆரிஜின் அண்ட் க்ரோத். அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேருந்தே இருக்குது. முஷாரக்கா இருக்குது, முதாரபாலாம் இருக்குது. கதிஜா நாயகம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அடிப்படையில் வியாபாரம் பண்ணாங்க? முதாரபா அடிப்படையில் வியாபாரம் பண்ணாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருள் சொத்து, அதாவது கதிஜா நாயுடைய பொருள் சொத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு உதவியாக இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். லாபம் வந்தால் 2 பேரும் பங்கு, நஷ்டம் வந்தால் கதிஜா நாயகம் மட்டும்தான் நஷ்டம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உழைப்பு தான் நஷ்டம். இதுதான் முதாரபா பேட்டர்ன். அது அப்போவுமே இருந்துச்சு. தி ஃபர்ஸ்ட் இஸ்லாமிக் பேங்க், அதாவது இஸ்லாமிக் பேங்குங்கிறது ஈஜிப்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க 163, ஒரு விவசாய இதுக்காக வேண்டி. அதற்கு பிறகு OIC, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ், எல்லாம் சேர்ந்து அந்த கண்ட்ரிக்குள்ளே இஸ்லாமிய முறைப்படி செய்வதற்கு இஸ்லாமிக் டெவலப்மெண்ட் பேங்க் ஜித்தாவில் இருக்குது. இப்போ ஜாபர் பாய் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதை பற்றி நிறைய விஷயம் தெரியும். இதனால் நம்ம உங்களுக்கு அப்படி சொல்கிறோம். இஸ்லாமிக் டெவலப்மெண்ட் ஆரம்பிச்சு. இந்த கமர்ஷியல் பேங்க் ஆரம்பித்தது துபாய் இஸ்லாமிக் பேங்க். நான் அப்போவுமே அவர் முகமது லூத்தாவெல்லாமே பார்த்தேன். அந்த டைமில் இருக்கும்போது துபாய்க்கு. அப்புறம் இங்கே குவைத் ஃபைனான்ஸ் ஹவுஸ் அதுக்கு பூரா ஆரம்பித்தாங்க. ஆக துபாய் இஸ்லாமிக், அதுக்கு பிறகு நிறைய நாடுகளில் கத்தர் அங்கே இங்கே எல்லாமே இஸ்லாமிய பேங்க் வந்துருச்சு. டுடே தி இஸ்லாமிக் பேங்க், அதாவது நவ் இஸ்லாமிக் பேங்கிங் ஆப்ரேஷன் எக்ஸிஸ்ட் இன் அபவுட் 100 countries. 100 நாட்டில் இருக்குதுங்க இஸ்லாமிய வங்கி. டுடே தி இஸ்லாமிக் பேங்க் இண்டஸ்ட்ரி ஷோயிங் அன் ஆவரேஜ் growth rate of 15 to 20% annually. 15-20% growth. Around 400 institutions with an asset under management in excess of $2 trillion. According to Standard and Poor's rating service, the potential market for Islamic banking is $4 trillion worldwide. $4 trillion வேர்ல்டுவைடாக இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குது. இந்த மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நம்ம மக்கள் மத்தியில் தேட்டம் சொன்னோம் இல்லையா? இஸ்லாமிய, அதாவது நம்ம சரியாப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளன்ற ஒரு தேட்டத்தினால தான் இன்றைக்கு என்ன எல்லா இடத்துலையும் இந்த ஹலால் சாப்பாடு, ஹலால் எல்லாத்துலேயுமே அல்லாஹ் என்ன ஹராமான இது கூட நம்மளுக்கு துவாவே ஏற்றுக்கிடாத. அதனால் இப்போ எல்லாருமே ஹலால் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு வருது. இஸ்லாமிக் பேங்கிங் இஸ் க்ரோயிங் 50% ஃபாஸ்டர் தென் ட்ரெடிஷ்னல் பேங்கிங். 50% ட்ரெடிஷ்னல் பேங்கிங்கை விட ரொம்ப வேகமாக வருது. ஷேர் ஆஃப் இஸ்லாமிக் பேங்கிங் அசட், இன்றைக்கி இஸ்லாமிக் பேங்கிங் எங்கெல்லாம் எவ்வளோ அசட் அவங்களுடைய ஷேர் என்னன்னு பார்த்தா, சவுதி அரேபியாவில் நான் இதெல்லாம் நெட்லேருந்து எடுத்தது 52%, குவைத்தில் 46, ஆனால் ஜாபர் பாய் சொல்கிறாங்க 36%ங்கிறாங்க. 46% போட்டுருதான். பஹ்ரைனில் 30%, கத்தரில் 26%, UAEயில் 22%, மலேசியாவில் 22%, பாகிஸ்தானில் 11%, டர்க்கியில் 6%. இப்போ இஸ்லாமிய நாடு அல்லாமல் மற்ற நாடுகளில் USA நான் முஸ்லீம் கண்ட்ரீஸ்லேயும் USA, UK, கனடா சரி UK இஸ்லாமிக் ஃபினான்ஸினுடைய ஹெட் ஆக போகுது. எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. அது போக கன்வென்ஷனல் பேங்கும் இஸ்லாமிக் விண்டோஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்க போய் தான் இந்த நாடுகள் எல்லாமே கன்வென்ஷனல் பேங்கும் என்னது இஸ்லாமிக் பேங்கை ஆரம்பிக்க இருக்குது. ஃபியூச்சர் ஆஃப் இஸ்லாமிக் பேங்கிங் 1.6 பில்லியன் இல்லைங்க, 2 பில்லியன். இது முன்னால் உள்ள நேஷன்ஸ் 2 பில்லியன் முஸ்லீம்ஸ். 25% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷனில் முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க. 57 முஸ்லீம் நாடுகள் இஸ்லாமிய கண்ட்ரீஸில் இருக்குது. 1 in 5 முஸ்லீம் லீவ் இன் கண்ட்ரி வேர் இஸ்லாம் இஸ் மைனாரிட்டி. இஸ்லாம் மைனாரிட்டியாக இருக்கக்கூடியதில் 5ல் 1 ஆட்கள் என்ன செய்ய முஸ்லீமே அங்கே இருக்கிறாப்புல. இஸ்லாம் இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் ரிலீஜியன். ஆவரேஜ் க்ரோத் ரேட் இஸ் 20% ஆனம். 20% வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது.
In Malaysia, 50% Islamic banking customers are non-Muslims and 80% of Sharia compliant assets are held by non-Muslims. 50% non-Muslim customers, 80% assent non-Muslim. Chinese வந்து வச்சிருக்கான், அவனுக்கு தெரியுது இதனுடைய பயன். Not a single Islamic bank anywhere has needed to be bailed out by the taxpayers' money. எங்கேயுமே இப்போ வந்து பல ட்ரில்லியன் கொடுத்து லெஹ்மன் பேங்கை மீட்டி எடுத்த மாதிரி இஸ்லாமிய வங்கி யாருமே எந்த நாட்டிலையும் நீட்டி எடுக்கலை. இப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ஏன் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்ப்போம். வாட் இஸ் இஸ்லாமிக் பேங்கிங்? இதை பற்றி நான் ஜமான் வந்து பெரிய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வச்சுருக்கார், உங்களுக்கு சொல்லுவார். இருந்தாலும் நம்ம ஒரு கோடிட்டு காமிச்சிட்டு போகிறேன். இஸ்லாமிக் பேங்க் வந்து பேஸ்ட் ஆன் இஸ்லாமிக் பிரின்சிபல், இஸ்லாமிக் சரியா, இன்ட்ரெஸ்ட் கிடையாது, வட்டி கிடையாது, டிரான்சாக்ஷன் இன்வால்விங் அன்சர்டனிட்டி ஸ்பெக்குலேஷன், இந்த யூக வணிகம்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. ரிஸ்க் ஷேரிங், பார்ட்டிசிபேட்டரி சொல்யூஷன். அப்புறம் அசட் பேஸ்ட் அண்ட் சர்வீஸ் பேஸ்ட். அசட் இருக்கும். இப்போ 100 ரூபா கொடுத்து 110 ரூபா வாங்கினா வட்டி, 100 ரூபா பொருளை 110 ரூபாய்க்கு விற்றா லாபம். இதுதான் மெயின் கான்செப்ட். இஸ்லாமிய பேங்கிங்கில் வந்து லெண்டிங் கிடையாதுங்க, வியாபாரம் தான். 100 ரூபா பொருளை வாங்கி 110 ரூபாய்க்கு நம்ம என்ன செய்வோம், கொடுத்துருவோம். இப்போ அந்த டெர்மினாலஜியை பார்ப்போம். மணி இஸ் நாட் அ கமாடிட்டி, மணி இஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் மெஷர் ஆஃப் வேல்யூ. ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் மெஷர் ஆஃப் வேல்யூ தான். அதே வந்து பொருள் அல்ல. மணிக்கு என்ன வேல்யூ இருக்குது? இந்த ரூபாய்க்கு ஒரு ஏதாவது வேல்யூ இருக்கா? ஏதாவது யுட்டிலிட்டி இருக்கா? இல்லை. இப்போ நம்ம இஸ்லாமிக் பேங்கிங் எப்படி செயல்படுது? முதாரபா ஏற்கனவே சொன்னேன். அதாவது பணம் ஒரு ஆள்கிட்ட, முதல் ஒரு ஆள்கிட்ட, உழைப்பு இன்னொரு ஆள்கிட்ட, 2 பேரும் என்ன செய்வாங்க, ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிடுவாங்க. லாஸ் வந்தால் யார் பணம் போட்டாரோ அவருக்கு. முஷாரக்காங்கிறது ஜாயின் வெஞ்சர், ரெண்டுமே லாப நஷ்டத்தில் பங்கு. இஜாராங்கிறது லீசிங், வாடகைக்கு விடுறது. முராபாங்கிறது காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். சொன்னோம் இல்லையா, 100 ரூபாய்க்கு வாங்கி 110 ரூபாய்க்கு விற்கிறது. அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. சுக்கூக்கு, தக்காஃபுல், அதாவது இஸ்லாமிக் பாண்ட், அதுக்கப்புறம் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ், அப்புறம் இஸ்திஸ்னா, நிறைய டெர்மினாலஜி இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. நம்ம இப்போ அதிகமாக செய்கிறது என்னது, முராபகா தான். அதை பற்றி ஜமான் அவர்கள் உங்களுக்கு ரொம்ப விளக்கமாக பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வச்சுருக்கார். இப்போ நம்ம இந்தியாவுக்கு வருவோம். ரிலவன்ஸ் அண்ட் நீட் ஆஃப் இஸ்லாமிக் பேங்க் இன் இந்தியா. A report of the Reserve Bank of India says that a whopping amount of $1 trillion, 67,000, அதாவது 67,50,000 கோடி as interest accrued on the deposit of Muslims are lying unclaimed in different Indian banks. நம்ம unclaimed interest எத்தனை இருக்குது? 67,50,000 கோடி இருக்குது. நாங்கள் ஃபத்வாலாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ சவுதி அரேபியாவிலேருந்து தேவபந்திலலாம் ஃபத்வா எடுத்து வச்சுருக்கோம். இந்த இன்ட்ரெஸ்ட் பணத்தை மட்டும் கலெக்ட் பண்ணி சர்வ் ஆல் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இது வரைக்கும் ஒரு 50 லட்ச ரூபா நம்ம வசூல் பண்ணி கொடுத்துட்டோம். இதில் இஃப்திலாஃப் இருக்குது, அதாவது மார்க்க அறிஞர்கள் மத்தியில். ஆனால் விட்டு வைக்கிறது ஒரு முட்டாள்தனம். நன்மை காதாமல் என்ன செய்யலாம், நம்ம மக்கள்கிட்ட நாங்கள் என்ன 5 இதுக்கு கொடுக்குறோம். டெர்மினல் இல் பேஷண்ட், கடனால் பாதிக்கப்பட்டவன், அவனுக்கு எஜுகேஷன், அதுக்கப்புறம் சானிட்டரி. ஏன்னா முதல்ல அந்த காலத்தில் எனக்கு பணம் வசூல் பண்ண வருவார் ஆலிம் சாம்பார்லாம். அப்போ வட்டி பணம் வாங்குறதுக்கு என்னன்னு கேட்பான், கக்கூஸ் கட்டிடலாம் அந்த பணத்தை வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த இதை அவங்களும் மத்துவாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வேலைகளுக்கு பயன்படுத்தலாம். இன்றைக்கி வந்து நம்ம சிரிக்கிறோம், சானிட்டரி வந்து ரொம்ப தேவையான ஒன்று. நாங்கள் இது வரைக்கும் எத்தனை கக்கூஸ் கட்டி கொடுத்துருப்போம்? ஒரு 100-150 கக்கூஸ் கட்டி கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து ஹைஜீனிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய வீடுகளில் கக்கூஸ் இல்லை, பாவம் நம்ம பிள்ளைகள் வெளியே போக வேண்டியிருக்கு. இப்போ அந்த மாதிரி இப்போ அக்கார்டிங் டு தி ரிப்போர்ட் தி கேரளாவில் மட்டும் 50,000 crore, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 50,000 crore இன்ட்ரெஸ்ட் பணம் இருக்குது. தி அசட் கண்ட்ரோல்ட் பை முஸ்லீம்ஸ் ஆர் estimated to $1 trillion and growing at 15% a year. In Kerala alone, it is reported that this money could be 40,000 crore. நம்ம அசட் முஸ்லீம்கள் கண்ட்ரோல் பண்ணுறதே $1.5 trillion, 40,000 கோடி கேரளாவில் மட்டும் இருக்குது. அக்கார்டிங் டு RBI annual report for 2007 and 2008, Indian Muslims annually lose around rupees 63,700 crores, which is 70% of their deposit. Therefore, this large number of Muslim population need Islamic banking service. Report சொல்லுது.
ஆர்பிஐ ரிப்போர்ட் இஸ்லாமிக் பேங்கிங் சர்வீஸ் தேவைன்னு சொல்லுது. ஆனால் with the present set of Banking Regulation Act, Islamic banking just cannot take place, as many of the banking principles in place are based on interest payment. However, Islamic banking is possible through a separate legislation. தனியாக சட்டம் பாஸ் பண்ணணும். நம்ம ரக்கீப் சாப் அவர்கள் ஜமாத்தே இஸ்லாமிய முன்னாள் அவர் வந்து ஒரு பெரிய அமைப்பை வச்சு இதற்காக வேண்டி செயல்பட்டு இருக்கார். நம்முடைய முன்னாள் எம்பி அப்துல் ரஹ்மான் அவர் பார்லிமெண்ட்டில் 13 தடவை பேசியிருக்கார். அவர் சொல்லியிருக்கிறார், இப்போ இஸ்லாமிக் பேங்க் பிரச்சனையாக இருந்துச்சா அவனுக்கு பேர் பிரச்சனையா, இஸ்லாமுங்கிற பேரை விட்டுரு, எதையாவது ஒரு பேரை வச்சுக்கோ, ஆனால் இந்த பேட்டர்னில் லாப நஷ்ட அடிப்படையில் பார்ட்டிசிபேட்டரி அமைப்பில் நீ செயல்படு அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் எங்கள் ஊரில் வந்து இனாகுரேட் பண்ணும்போது சொன்னார். 13 தடவை பேசியிருக்கார். ஆனால் நம்மள்கிட்ட பொலிட்டிக்கல் வில் பவர் இல்லை. அதான் நம்ம பிரிஞ்சு போய் கிடக்கிறோமே. எப்படி போய் வந்து பொலிட்டிக்கல் அசர்ஷன் நம்மளால் இப்போ முடியலை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ரகுராம் ராஜன் வந்து இஸ்லாமிய வங்கிக்கு ரொம்ப ஆதரவான ஆள். அவர் மன்மோகன் சிங் காலத்தில் அவரை வச்சு ஒரு கமிட்டி போடுறாங்க, ஃபைனான்ஷியல் ரிஃபார்ம் கமிட்டி. அவர் அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாரு, ரகுராம் ராஜன், தி present day governor of Reserve Bank of India committee recommends that measures be taken to permit the delivery of interest-free finance on larger scale, including through the banking system. அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா this is in consonance with the objective of inclusion and growth through innovation. இப்போ இப்படி தாங்க நிலைமை இருக்குது. இப்போ என்ன செய்யலாம், அதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியுமா? இப்போ நாம் ஸ்டடி பண்ணோம். இப்போ வந்து இந்தியாவில் தி எக்ஸிஸ்டிங் ஃபார்ம் ஆஃப் இஸ்லாமிக் ஃபினான்ஸ் எப்படி இருக்குது? நோ இஸ்லாமிக் பேங்க் பாசிபிள் இல்லை. இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் பிரசன்ட் தி ஃபார்ம் ஆஃப் என்பிஎஃப்சிஸ், நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. இப்போ சேரமான் பெர்மன் ஃபைனான்ஷியல் சர்வீஸ் வந்துருச்சு, அல் பரக்கா ஃபைனான்ஷியல் சர்வீஸ் வந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து டவுன் ட்ராடன் மக்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. இது வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, லாப நஷ்டத்தில் இது பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம பணத்தை போடு, இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி நிறைய ஷேர் எடுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இதில் ஷேர் எடுத்து நன்மை எடுத்துக்கலாம். ஆனால் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸு இந்த மாதிரி விவசாயிகளுக்கெல்லாம் கடன் கொடுக்க அதில் வாய்ப்பு இல்லை. அதனால் என்ன ஆச்சு, பைத்துல் மால். ஆனால் பைத்துல் மால் வந்து ஒரு சேரிட்டி மாடல் தான். எவ்வளோ கொடுப்பீங்க பைத்துல் மால்லேருந்து? 25 ரூபா கொடுக்கலாம், அல்லது 50,000 ரூபா கொடுக்குறாங்க. 100 ரூபா நம்ம மெம்பர்ஷிப் ஃபார்மிங்கில் நாங்களும் வச்சுருக்கோம் பைத்துல் மால். அது வந்து மக்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாது. அதனால தான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மைக்ரோ கிரெடிட் ப்ரோக்ராம்லாம் வந்துச்சு. இப்போ நாங்கள் அதை ஸ்டடி பண்ணி தான் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டியில் இந்த ஜன்சேவா கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டியை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம் 2010. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு 30 பிரான்ச் இருக்குது. இதில் அந்த லூப்போல் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். இதை பற்றி உள்ள முழு விவரத்தையும் நம்ம ஜமான் பாய் உங்கள்கிட்ட பவர் பாயிண்ட் புசமாக விளக்குவார். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய எல்லா முயற்சியும் நம்ம என்ன செய்யணும், இந்த ஒரு வட்டியில்லா வங்கி திட்டத்தை நம்ம ஊர்களில் ஆரம்பிக்க முயற்சி செய்யணும். அப்படியே ஆரம்பிக்கல, எக்ஸிஸ்டிங் பிரான்ச் 7 பிரான்ச் தமிழ்நாட்டில் இருக்குது. உங்களுடைய பங்களிப்பை கண்டிப்பாக செய்யணும். நாளைக்கு அல்லாஹ் கேட்பான், நான் தப்பிச்சிருவேன், நீங்கள் தப்பிக்க முடியாது. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், நீங்கள் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணா இருக்கீங்க. நாளைக்கு அல்லாஹ் கேட்கும்போது நான் சொல்லுவேன், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏன்னா இவங்கெல்லாம் கேட்கலன்னு சொன்னால் நீங்கள் தான் பாவத்தாளி ஆவீங்க. அதனால் இப்போவுமே என்ன செய்யுங்க, ஏதாவது ஒரு பிரான்ச்சில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஷேர் ஹோல்டர் ஆகும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உங்கள் பணத்துலேருந்து எவ்வளோ ஸ்பேர் பண்ண முடியும். சும்மா பேங்கில் போட்டு வச்சுருக்கீங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதனால் அதை வந்து என்ன செய்யுங்க, ஜன்சேவாவில் இன்ஷா அல்லாஹ் அதை பற்றிலாம் முஜாஹிது உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயத்தை இதை செய்வார். அதாவது உதாரணம், புலி 8 அடி பாஞ்சா புலிக்குட்டி 16 அடி பாய்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய இளவல்கள் ஜமான் முஜாஹிதெலாம் 16 அடி பாயக்கூடிய தகுதி பெற்றவர்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் உங்களுக்கு இதை ரொம்ப சிறப்பாக எடுத்து சொல்லுவாங்க. வட்டி இல்லா வங்கி அமைப்போம், அறவழியில் பணம் செய்வோம் என்று கூறி அல்லாஹ் நம்முடைய எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றியை தருவானா என்று கூறி துவா செய்தவனாக என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். சகோதரர் இப்னு சௌத் அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு கருத்துரையாற்றி சென்றிருக்கிறார்கள். பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து பேரவையின் முன்னாள் தலைவர் மற்றும் ஆலோசகர் ஆவூர் பஷீர் அஹமது அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக
வாசித்து அளிக்க பேரவையின் முன்னாள் தலைவர் மற்றும் தற்போதைய முதன்மைச் செயலர் பிரின்சிபல் கோஆர்டினேட்டர் SM ஆரிஃப் மரைக்கார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சார பேரவையின் முன்னாள் தலைவரும் கொய்த் ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளி முஸ்லீம் ஜமாத்தின் தலைவரும் தளபதி என அன்போடு அழைக்கப்படுவோருமான ஆவூர் பஷீர் அகமது அவர்கள் கடந்த 2012-2013 ஆண்டு நிர்வாகத்தில் தலைவராகவும் தொடர்ந்து 2014-2015 ஆண்டு நிர்வாக காலத்தில் ஆலோசகராகவும் பணியாற்றி பேரவையின் வளர்ச்சிக்கு அரும்பணியாற்றியுள்ளார்கள். பேரவையின் கான்ஸ்டியூஷன் எனும் சட்டத்திட்டங்களின்படி இந்நிர்வாக குழு அவர்களை பேரவையின் காப்பாளர் குழுவில் உறுப்பினராக அங்கீகரித்து இம்மாமேடையில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அவருக்கு கௌரவத்தையும் மரியாதையும் அளித்து பெருமை அடைகிறது. அருமை சகோதரியின் சமுதாய பணிகள் மென்மேலும் தொடர்ந்திட எல்லாம் வல்ல நாயன் துவா செய்கிறோம். நீங்களும் துவா செய்யுமாறு இந்த சிறப்பான தருணத்தில் பேரவையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வாஹிர்தானா வல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். சகோதரர் ஆவூர் பஷீர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இதனைத் தொடர்ந்து புதிய காப்பாளர் தளபதி ஐயம்பேட்டை ஆவூர் பஷீர் அவர்களுக்கு TMCயின் நிர்வாக குழு உறுப்பினரும் குவைத் வளர்ந்து வரும் தொழிலதிபருமான சயின்ஷா அவர்களும் ஆவூர் பஷீர் அகமதுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். சயின்ஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.